Hi friends, வணக்கம் and welcome to my channel Rainbow's Cooking Tamil. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ சப்பாத்தி குருமா. இது நீங்க பூரிக்கு கூட தொட்டுக்கலாம். ரொம்ப சீக்கிரம் ஒரு 15 minutesல செஞ்சு முடிச்சிடலாம் friends. சோ அத பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க friends. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும் friends. இப்போ ஒரு வாணல் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க friends. ஆயில் நல்லா சூடாகணும். ஆயில் சூடானதும் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை இப்போ இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 2 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிளகாய்த்தூள் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்க மிளகாய்த்தூள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் ஒரே ஒரு கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவர் வந்து நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் போட்டு ஒரு 1/2 ஸ்டேஜுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையுமே நான் நல்லா வதக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 1/2 மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதுவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவி உங்களுக்கு கொஞ்சம் கூட காரமே இருக்காது. ஸோ குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஜஸ்ட் ஒரு 1 மினிட் நமக்கு வந்து கொதித்து வந்தாலே போதும். பாருங்கள், இப்போ 1 மினிட் கொதிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2 உருளைக்கிழங்கு ஸ்மால் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரிச்சிட்டு மசிச்சு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை இது கூட சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் குக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. நமக்கு சப்பாத்திக்கு தேவையான கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங் டு மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.